ஏங்க என் ஃப்ரெண்டு மதிய இருக்காலங்க தாம் தோம்னு செலவு பண்றாங்க தெரியுமா? வாரத்துக்கு ஒரு தடவை பார்லர் போறா, மாசத்துக்கு ஒரு தடவை ஜுவல்ஸ் எடுக்கிறா, தாம் தூம்னு செலவு பண்றாங்க. இவ்வளவு செலவு பண்றாளே, அவ புருஷன் எவ்வளவு சம்பாதிப்பாரு? அவருக்கு என்னம்மா, ஐடில வேலை பார்க்குறாரு, அரௌண்ட் 5 to 6 lakh பர் மந்த்தே வாங்குறாருமா. நீங்களும் ஐடில தானே வேலை பார்க்குறீங்க, நீங்க 5,000 லட்சம் வாங்கல? நானும் ஐடியில் தான் வேலை பார்க்குறேன். ஆனால் எனக்கு கொஞ்சம் கிரேடு கொஞ்சம் கம்மியில் இருக்கம்மா, அதனால எனக்கு அவ்வளோ சேலரி வராதுல்ல. அந்த கிரேடு எந்த கடையில விக்குதுன்னு கேட்டு வாங்கலாம்ல, நமக்கு சம்பளம் நிறைய வரும்ல. கிரேடுங்கிறது கடையில் காசு கொடுத்து வாங்குறது இல்லை, நம்ம திறமைய பார்த்து கம்பெனியா பார்த்து கொடுக்கறது. சரியா? ஓகே. அப்போ உங்களுக்கு வேலை செய்யற திறமை கம்மியா இருக்குங்களா? மூச்சு வாங்காதீங்க. நீங்களும் நல்லா திறமைய வளர்த்துக்கோங்க. அப்பதான் நாமளும் நிறைய சம்பாதிக்க முடியும். அப்பதான் நானும் நிறைய செலவு பண்ண முடியும். அப்போ நீ செலவு பண்ணதுக்காக மட்டும்தான் நான் வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும். கரெக்டா? செலவு பண்ண நான் செலவு பண்ண வேணாமா? மரியாதையா போயிடு. ஆல்ரெடி செம்ம கடுப்புல இருக்கும், போயிடு. வேலை செய்ய திறமை இல்லாதவங்க தான் வாய் பேசுறாங்கப்பா. என்னது இது? 1.5 லட்ச ரூபாய் கார்டு போட்டு வச்சிருக்கா. ஏய் சஞ்சு, இங்க வாயேன். என்னடி இது? என்ன இது? 1.5 லட்ச ரூபாய்க்கு ஆர்டர் போட்டு வச்சிருக்கிற? இல்லங்க, இயரிங். இயரிங் 1.5 லட்சமா? லைட் வெயிட்டா இருக்குங்க, அதனாலதான். லைட் வெயிட்டா வேணும்னா போய் கருவேப்பிலை குச்சி உடிச்சு காதுல மாட்டிக்கிடி. அதுக்கு 1.5 லட்ச ரூபாய்க்கு ஆர்டர் போடுவ? நீ ஒண்ணு பிரைம் மினிஸ்டர் பொண்டாட்டி கிடையாது, ஏன் பொண்டாட்டி? ஆமா, கோவம் வந்துருச்சு. ஒரு நிமிஷம் போனை காட்டுங்களேன். இந்த பொண்ணோட வீடியோக்கு சூப்பர்னு கமெண்ட் பண்ணிருக்கீங்க. அந்த கம்மலை பார்த்துதான் கமெண்ட் பண்ணிருக்கீங்கன்னு நினைச்சு வாங்கிட்டேன். அப்போ அந்த பொண்ணுக்கு தான் கமெண்ட் பண்ணீங்களா? கம்மலுக்கு தான் கமெண்ட் பண்ணேன். என்னம்மா இப்ப 1.5 லட்சம் தானே? நீ 5 லட்ச ரூபாய் கூட போடு, கம்மல் நான் நெக்லஸ் கூட போடு, லோன் கூட வேணா கேளு, நான் போட்டு தரேன். சரியா? ஓகேம்மா, வாங்கிக்கலாம். போயிட்டு வா. எதுக்குடா இந்த மானங்கிட்ட பொழப்பு? ஜஸ்ட் மிஸ். முதல்ல கமான்லாம் டிலீட் பண்ணோம். இந்த மாச செலவுக்கு வெறும் 50 ரூபா தான் இருக்கா? சஞ்சு எப்படி இருந்தாலும் பேக்கெட் பண்ணி சேர்த்து வச்சிருப்பா. அவகிட்ட எப்படியாவது ஆட்டை போடணுமே. என்ன பண்ணலாம்? யோசிடா சரணு. ஓகே, அப்பனா அவகிட்ட அந்த ஃபிங்கர் கேம் விளையாடலாம். கண்டிப்பா அவ ஜெயிக்க மாட்டா. அவகிட்ட அது எப்படியாவது காசு ஆட்டை போடணும். கரெக்ட். எதுக்குடா இந்த மானங்கிட்ட பொழப்பு? சஞ்சு இங்க வாயேன். நீங்க கூப்பிட்டீங்களா? சொல்லுங்க. ஆமா, இந்த மாசம் அமௌண்ட் கொஞ்சம் டைட்டா இருக்குது. பேக்கெட் மணி சேர்த்து வச்சிருப்பல, எவ்வளவு வச்சிருக்க? ஒரு 8,000 ரூபாய் சேர்த்து வச்சிருக்கேன். ஏன்? 8,000 ரூபா இருக்கா? எனக்கு உனக்கு தான். நாம ஒரு கேம் விளையாடலாம், ஓகேவா? அந்த கேம்ல நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னா அந்த 8,000 ரூபாய் நான் 16,000 ரூபாய் உனக்கு கொடுக்குறேன், ஓகேவா? ஆமா. ஆனா என்கிட்ட கொடுக்க 16,000 ரூபாய் இல்லையே, வெறும் 8,000 ரூபாய் தானே இருக்கு. ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீ 8,000 ரூபாய் மட்டும் கொடு. ஆனா நீ ஜெயிச்சா நான் 16,000 கொடுப்பேன், ஓகேவா? அப்படியாங்க? கண்டிப்பா. சரி, ஓகே. ஓகேவா? கேம் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, நல்லா நோட் பண்ணிக்கோ, நல்லா பாரு. இது ஃபிங்கர்ஸ் இருக்கா? இந்த ஃபிங்கர்ஸ் இருக்குல்ல, முதல்ல இந்த விரலை மடக்கி இப்படி தொடணும், ஓகே? அடுத்து இந்த விரல், அதுவும் ஸ்ட்ரெயிட்டா அப்படியே மடக்கி இங்க தொடணும். இந்த உள்ளங்கையை டச் பண்ணணும், ஓகேவா? அதே மாதிரி இந்த விரல், ஓகே? இது எல்லாமே டச் ஆயிடுச்சா? இதே மாதிரி நீ கட்ட விரல இங்க மடக்கி இங்க தொடணும். வரலங்க. பேசாம தூங்கி இருக்கலாமோ? நீங்க பண்ணுங்க. இங்க பாரு, எனக்கு பண்ண முடியுமா முடியாதுங்கிறதெல்லாம் இங்க பெட்டு கிடையாது. உனக்கு பண்ண முடியல, கரெக்டா? அந்த 8,000 ரூபாய் எனக்கு தான், மரியாதை கொடுத்துட்டு ஓடிடு. 8,000 ரூபாய் போச்சு, 8,000 ரூபாய் போச்சு. போ. நீங்களும் இதே மாதிரி உங்க ஒய்ஃபோட பாக்கெட் மணி ஆட்டை போடணும்னா இந்த மாதிரி ஃபிங்கர் ட்ரிக்ஸை ட்ரை பண்ணுங்க,
கண்டிப்பா தோத்துருவாங்க. எதுக்குடா இந்த மானங்கிட்ட பொழப்பு? இருங்க இது பாருங்களேன், நல்லா இருக்குங்களாங்க? நல்லா இருக்கு. வாங்கி தரீங்களா ப்ளீஸ்ங்க? வாங்கி கொடுத்துட்டா போச்சு. எவ்வளோ? ஜஸ்ட் 10 lakhs. 10 லட்ச ரூபா தானே? சரி சரி. வீட்டில் கத்தி இருக்கா? போய் எடுத்துட்டு வா. ஏப்பா அப்படி பாக்குற? இந்தாங்க கத்தி. என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. எடுத்துட்டு வந்துட்டேன். சூப்பர். இந்த பக்கம் ஒன்று இருக்குமே, என்னது இது? துணி. அதுக்குள்ள அதுக்குள்ள என்னது? கிட்னி. அதை எடுத்துட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்கிக்கோ. சரியா? போவியா? போ. 10 லட்ச ரூபாய்க்கு வேணுமா? போ. இங்க பாரு, இங்க இந்த வீட்டுல நான் வச்சதான் சட்டம். நான் சொல்றத மட்டும்தான் நீ செய்யணும். என்னை ஏத்து ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. சரியா? அதே மாதிரி காலையில் எழுந்தோமா, காஃபி போட்டோமா, சமைச்சோமா, துணி துவைச்சோமா, எல்லாத்தையும் நீ தான் பண்ணணும். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு வேலை கூட என்கிட்ட சொல்லக்கூடாது. இப்படிலாம் பேசுறாங்களாமா கம்பெனில நிறைய பேர். இப்படியெல்லாம் பேசுறாங்களா என்ன? சரி நீங்க இந்த துணியை மடிச்சிட்டு போய் பாத்திரத்தை கழுவுங்க. சரிம்மா. இனிமே அவன் கிட்ட பேசவே கூடாது. பொண்ணுங்கன்னா அவனுக்கு என்ன அவ்வளவு இலக்காரமா போயிடுச்சா? சம்பாதிக்கிறானா அவன் என்ன சொன்னாலும் நம்ம கேட்டுக்கணுமா? அவன் என்ன சொன்னாலும் நம்ம பூம்பு மாடு மாதிரி தலையாட்டணுமா? அதெல்லாம் பண்ண முடியாது. இனிமே அவன் கூட பேசவே கூடாது. இந்த வீட்டுல இனிமே வேலையே செய்யக்கூடாது. ஒரு திரும்ப கூட அசைக்க கூடாது. A few moments later. செஞ்சு அழுவாத, அழுவாத. ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியல. நமக்குள்ள சண்டை வர சாதாரணம் தான். நீ ஏன் அழுவுற? சரி, ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ண போறேன். உனக்கு என்ன ஃப்ளேவர் வேணும்? எனக்கு பாதாம் வேணும், வெண்ணிலா ஒண்ணு, பட்டர்ஸ்காட்ச் ஒண்ணு வேணும். பார்ல. சரி சரி, நல்லா வருது. அட வெக்கம் கட்டுவீங்களா? என்ன வந்து பேசினதும் பேசிட்டோம். சே, என்ன மானங்கெட்ட மனசு இது? என்ன மானங்கெட்ட மைண்ட் இது? சே, ஐஸ்கிரீம்னு சொன்னதும் அலைவியே செஞ்சு உன்னெல்லாம் திருத்தவே முடியாதுடி.